Selvi Paviksha on the topic of கொண்டாட்டம் உணர்வுக்காக தான். தரணி எங்கும் களம் திறக்கட்டும், கலனி எங்கும் நெல் மணிகள் நிறையட்டும், பொங்கட்டும் புது பானையில் பொங்கல், இனி கட்டும் புது கரும்போடு நம் வாழ்க்கை என்று கூறி அனைவருக்கும் என் தைத்திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நடுவர் அவர்களே, இன்றைய தலைப்பு பொங்கல் கொண்டாட்டம் உணர்வுக்காகவா காட்சிக்காகவா? நடுவர் அவர்களை, நீங்க எப்படி பொங்கல் கொண்டாடுனீங்க? இப்பவா சின்ன பிள்ளை இல்லையா? இப்பதான். இப்போ பாரம்பரியத்தோடு சேர்ந்து மாடர்னாவும் கொண்டாடுறோம். நடுவர் அவர்களே, பிகாஸ் பச்சரிசி, அச்சு வெல்லம், தேங்காய், பூ, பழம், கரும்பு எல்லாம் வாங்கி சொந்தக்காரங்களோட சேர்ந்து கொண்டாடுறதா நடுவர் அவர்களே பொங்கல். அத்தை, மாமா, சித்தி, சித்தப்பான்னு எல்லாரும் சேர்ந்து ஒரே வீட்டுல ஆடி பாடி மகிழ்ந்து புத்தாடை அணிந்து பொங்கல் வைத்து கொண்டாடும் போது வர மகிழ்ச்சிக்கு ஈடு இணையே இல்லை. அது உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன் நடுவர் அவர்களே. கண்டிப்பா. ஊர் பக்கம் பொங்கலை 3 நாள் கொண்டாடுவாங்க. வீட்டு பொங்கல், மாட்டு பொங்கல், காணு பொங்கல்னு. அப்போ மாட்டு பொங்கல் அன்னைக்கு மாடை அழகா அலங்கரிச்சு மனுஷனுக்கு கொடுக்குற அதே மரியாதைய மாட்டுக்கும் கொடுக்கும் போது நம்ம தமிழர்கள் நம்ம பாரம்பரியத்தையும் பெருமையும் நம்ம எவ்வளவு பின்பற்றோம்னு அதுல இருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம். மாடை கடவுளா நினைச்சு வணங்குறது தான் நம்ம தமிழர்களோட பாரம்பரியம். வீட்டை ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வீட்டுக்கு முன்னாடி கோலம்லாம் போட்டு வீட்டுக்கு வெள்ளை அடிச்சு சுத்தம் செஞ்சு கோலம் போட்டு மருதாணி வச்சு குலவை பாடி கும்மி அடிச்சு புலவர்களுக்கு நன்றி சொல்லும் போதுதான் பொங்கலே எங்களுக்கு கம்ப்ளீட் ஆகுது. ஏன் ஊர் பக்கம்லாம் ஜாதி, மதம், இனம் எந்த வேறுபாடுமே இல்லாம ஒற்றுமையா சேர்ந்து ஊர் கூடி திருவிழா திருவிழா போல கொண்டாடும் இந்த பொங்கலை எப்படி நடுவர்களே நாங்க காட்சிக்காக கொண்டாடுறோம் இவங்க சொல்ல முடியும்? உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்வார் என்றார் திருவள்ளுவர். அத்தகைய உழவர் திருநாளை நாங்க காட்சிக்காக கொண்டாடுறோம்னு நீங்க சொல்றதுக்கு நான் அவமதிக்கிறேன். எனவே பொங்கல் கொண்டாட்டம் உணர்வுக்காக கொண்டாடப்படுவதுதான், முழுமையாக உழவுக்காக கொண்டாடப்படுவதுதான். ஏன் ஊரு விட்டு ஊர் போய் வேலைக்காக வேலை பார்க்குற எல்லாருமே ஊருக்கு பொங்கல் 3 நாள் லீவு 4 நாள் லீவுன்னு கூட பார்க்காம பஸ்ஸு, ஃப்ளைட்டு, ட்ரெயின்னு பிடிச்சி ஊர்ல கொண்டாடும் போது அவங்க படிச்ச பள்ளிக்கூடம், அவங்க பள்ளிக்கூட நண்பர்கள், அவங்க போன கோவில், ஏன் பொங்கல் அன்னைக்கு நடக்கிற போட்டியெல்லாம் பார்த்தா நம்ம எப்படா விளையாடுவோம், நம்ம டர்ன் எப்படா வரும்ன்ற அளவுக்கு ஏக்கம் தரும். இளவட்டக்கல் தூக்குதல், கயிறு இழுத்தல், உரியடித்தல், மஞ்சு விரட்டு இதெல்லாம் பார்க்கும்போது தமிழர்கள் நாம எவ்வளவு வீரமா வாழ்ந்திருக்கோம்னு நமக்கு தான் தெரியும். எனவே காட்சிக்காக கொண்டாடுறோம்னு கதை கொண்டிருக்கிற என் எதிரணியினருக்கு நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன். பொங்கலுங்கிறது தினமும் வருஷம் வர கேலண்டர் தேதி அல்ல, அது எங்க தமிழர்களின் டிஎன்ஏயோட கலந்தது. எனவே பொங்கல் திருநாள் உணர்வுகளின் திருநாள், உணர்வுக்காக கொண்டாடப்படும் திருநாள் என்று கூறி வாய்ப்பு தந்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.